ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிற என்ன கொஸ்டின் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. நிர்வாக வருவாய் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவன்யூஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன் வந்து ஏ வந்து 1 ஒன்லி, பி வந்து 1 and 2 ஒன்லி, சி வந்து 3 ஒன்லி, டி வந்து 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்ப்போம், எது கரெக்டு தப்பு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஆன்சரை செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்ஸ் ஆர் ரெஃபர்ட் அஸ் பெட்டர்மெண்ட் லெவி அப்படிங்கிறது. சிறந்த மதிப்பீடுகள், சிறந்த வரி, சிறப்பு மதிப்பீடுகள், சிறந்த வரி என்று குறிப்பிடப்படுகின்றன. ஸோ ஃபர்ஸ்ட் சிறப்பு மதிப்பீடுகள், ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் பெட்டர்மெண்ட் லெவி அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்னா ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் ரெவன்யூஸ் அண்ட் டாக்ஸஸ் ஒன்று இருக்கும், அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஒன்று அசஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்படின்னா அதை வந்து ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அசஸ்மெண்ட் எந்த டைம்ல பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ ஸ்டேஷன், இல்லைன்னா ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, இல்லைன்னா ஒரு ஹைவே வருது அப்படின்னா, ஸோ பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ், இந்த ரீசன்னால பக்கத்தில் இருக்கிற இடத்தோட வேல்யூ ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்ட். ஸோ இந்த டைம்ல கவர்மெண்ட் கேன் அசஸ் தட் அண்ட் புட் சம் லெவி. அதை கவர்மெண்ட் அசஸ் பண்ணிட்டு அதை ஆராய்ச்சி பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு சில வரியும் போட முடியும். இதுவுமே ரூல்ஸ்ல இருக்கு, அதுதான் பெட்டர்மெண்ட் லெவி. ஓகே, ஸோ ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் பெட்டர்மெண்ட் லெவி அப்படிங்கிறது கரெக்ட். சிறப்பு மதிப்பீடுகள், சிறந்த வரி என்று குறிப்பிடப்படுகின்றன. கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, ஃபைன்ஸ் அண்ட் பெனால்டிஸ் ஆர் ஆர்பிட்ரரிலி டிட்டர்மைன்ட். ஸோ அபராதங்களும் தண்டனைகளும் தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் நிர்வாகத்தின் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கோ எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, ஃபைன்ஸ் அண்ட் பெனால்டிஸ் எதுக்கு போடுறாங்கன்னா ஒரு குற்றம் திரும்ப நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்மெட் போடணும்னு உங்களை ஒருத்தங்க தடுத்து நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு போலீஸ்காரர் தடுத்து நிறுத்துறாரு. இந்த இடத்துல ஃபைன் என்ன அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஆர்பிட் தன்னிச்சையா தான் தீர்மானிச்சிருப்பாங்க. இவ்வளவு போடலாம், இவ்வளவு போட்டா இனிமே குற்றம் நடக்காது அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு இந்த போலீஸ்காரருக்கு சம்பளம் எவ்வளோ, இந்த போலீஸ் ஸ்டேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு காசு, அதெல்லாம் பேஸ் பண்ணி இங்க ஒண்ணுமே இருக்காது. ஸோ ஃபைன்ஸ் அண்ட் பெனால்டிஸ் அப்படியே குற்றம் திரும்ப நடக்காம இருக்கிறதுக்காக போடுற ஒரு விஷயம். கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறதுமே கரெக்ட். 3 வந்து இது ஒரு தன்னார்வ பங்களிப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவன்யூஸ். ஓகே, ஸோ சிறப்பு மதிப்பீடுகள், சிறந்த வரி, இதெல்லாமே தன்னார்வ பங்களிப்பு, வாலண்டியரா நம்மளே கொடுக்குறோம் அப்படிங்கிறது. மக்கள் வாலண்டியரா கொடுக்கறது கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது, கவர்மெண்ட் போடுறது, நம்ம மேல இம்போஸ் பண்ற விஷயங்கள். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 3ங்கிறது கரெக்ட். ஸோ சாரி, ஸ்டேட்மெண்ட் 3 தன்னார்வ பங்களிப்பு, வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் 1, ஸ்டேட்மெண்ட் 1 and 2, ஸோ ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது தான் இதுல கரெக்ட். தேங்க்யூ.